सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ श्रवण भीष्मदाल्प्यान रुक्मांगदा अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानि परम भागवतां स्मरामि। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண மகாத்மியம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தின் சிறப்பு. அதாவது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை நம்ம கதையாக கேட்கலாம். ஸ்லோகன்னா நிறைய பேருக்கு புரியாது. அதனால் தமிழில் எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக கதையானது நம்ம இப்போது சொல்ல போகிறோம். அப்படியே கேட்டுனே வாங்க. ரொம்ப விசேஷம். ராமாயணம் கேட்கறதுனால பல விதமான பலன்கள் உண்டு. அது என்ன பலன்கள்னால் ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்துடைய பெருமையானது அது இப்போ ஸ்காந்த புராணத்தில் சொன்னதை பார்க்கலாம். ஸ்ரீஹரிஹி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண மகாத்மியம். அதாவது வால்மீகி ராமாயணத்துடைய சிறப்பு. ஸ்ரீ ஸ்கந்த புராணம் உத்தரகாண்டத்தில் நாரதர் சனத்குமார்கள் இடையே நடந்த உரையாடல் என்ற பகுதியில் உள்ளது. அத்தியாயம் 1. கலியுகத்தில் மக்களின் தாழ்நிலை, இராமாயணத்தை படிப்பதால் ஏற்படும் பலன்கள், இராமாயணத்தை கேட்பதற்கு உகந்த காலம். இதை பற்றி இப்போ சொல்லப்படப்போகிறது. கலியுகத்தில் மக்களுடைய தாழ்நிலை, இராமாயணத்தை படிப்பதால் ஏற்படும் பலன்கள், இராமாயணத்தை கேட்பதற்கு உகந்த காலம். இது இந்த 1வது அத்தியாயத்தில் சொல்லப்பட போகிறது. அதை நம்ம கேட்கலாம். அனைத்து உலகங்களுக்கும் புகலிடம் ராமன். ராமனை தவிர வேறு யார் நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்? கலி என்ற யுகதோஷத்தினால் ஏற்படும் மாசுகள், அதாவது பாவங்கள், ராமனால் அழிக்கப்படுகின்றன. ராமனுக்கு நமஸ்காரம் செய்வது நமது கடமை. காலன் என்னும் பயங்கரமான சர்ப்பம் ராமனால், அதாவது ராமநாம சப்தத்தை கேட்டாலே நடுநடுங்குகிறது. உலகம் முழுவதும் ராமனுடைய பிடியில் இருக்கிறது. ராமனிடம் குறைவுபடாத பக்தி எனக்கு உண்டாவதாக. ராமா, தாங்கள்தான் எனக்கு ஆதாரம். தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். சித்திரகூடத்தில் வசிப்பவர், திருமகள் வடிவனலாகிய சீதா பிராட்டியின் ஆனந்தத்திற்கு இருப்பிடம், அடியார்களுக்கு அபயம் அளிப்பவர், இப்படிப்பட்ட பரமானந்த மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகிறேன். உலகங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, மகேசன் ஆகியவர்கள் எந்த பரம்பொருளின் கூறுகளோ அந்த மிக தூய்மையான சச்சிதானந்தமயமான பரமாத்மா பரம்பொருளை ராமனை வணங்கி துதிக்கின்றேன். முனிவர்களெல்லாம் கேட்கிறார்கள். சூத பௌராணிகரை பார்த்து சவுனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள். மாமுனிவரே, சூதமாமுனியே, பேரறிவாளரான தாங்கள் எங்களால் கேட்கப்பட்ட, அதாவது நைமிஷாரண்ய வனத்தில் தான் ஸ்காந்த புராணம் 18 புராணம் அரங்கேற்றமாகிறது. அந்த நைமிஷாரண்ய வனத்தில் சூதர் என்ற ஒரு பரம பாகவதர், கதை சொல்பவர், சவுனகர் என்ற மகரிஷினுடைய தலைமையில் 60,000 ரிஷிகள் உட்கார்ந்து கதை கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த ரிஷிகள் சூதரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். சூதர் பதில் சொல்ல போகிறார். சூதரிடத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்க பார்க்கலாம். முனிவர்கள் கேட்கிறார்கள் சூதரை பார்த்து, மாமுனிவரே, பேரறிவாளரான தாங்கள் எங்களால் கேட்கப்பட்ட எல்லாவற்றையும் முற்றிலுமாக கூறிவிட்டீர்கள். அதாவது ஸ்காந்த புராணத்தில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ராமாயணத்தில் பெருமையாக சொல்ல போகிறார்.
ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. உலக வாழ்க்கை ஆகிய வலையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு துன்பங்கள் ஏராளமாக ஏற்படுகின்றன. கலியில் வேத நெறிப்படியான ஆச்சார அனுஷ்டானங்கள் அழிந்து போய்விடுகின்றன என்று தாங்கள் சொன்னீர்கள். அதாவது தேவதைகளின் அருளை பெறுவதற்கான சடங்குகள் நின்று போய்விடும். அப்படியானால் சம்சாரமாகிற முடிச்சை வெட்டி தள்ளுபவராக யார் நினைக்கப்படுகிறார்? கொடுமையான கலியுகம் பிறந்ததும் வேத நெறிகள் மறைந்து போகும். அதனால் தர்மம் பிறந்த வாழ்க்கை முறையில் முழு வேகத்துடன் ஈடுபடும் மக்களுக்கு பெருந்துன்பங்கள் ஏற்படும் என்றும் கூறினீர்கள். அப்போது வேத விதிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தோன்றும் என்றும் எல்லா அறிஞர்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. கலியுகத்தில் மக்கள் எல்லாரும் காமம் மிகுந்தவர்களாகவும் குட்டையான சரீரம் உடையவர்களாகவும் கருமிகளாகவும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஒருவரையொருவர் அண்டியவர்களாகவும் ஆயுள் குறைந்தவர்களாகவும் அநேக மகன்களை பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கப் போகிறார்கள். பெண்கள் தம் சுகத்தையே நாடுபவர்களாகவும் பிற ஆண்களிடம் விருப்பமுடையவர்களாகவும் கணவனின் சொல்லை மதிக்காமல் எப்போதும் பிறர் வீடுகளில் இருப்பதில் ஆசை கொண்டவர்களாகவும் ஒழுக்கம் இல்லாத ஆண்களிடம் எப்போதும் அன்புடையவர்களாகவும் பெண்கள் இருக்கப் போகிறார்கள். நற்குடியில் பிறந்த பெண்கள் கூட அந்நிய புருஷர்களுடன் தரக்குறைவான உரையாடல்களில் ஈடுபடுபவர்களாகவும் கடுமையான சொற்களை பேசுபவர்களாகவும் பொய் உரைப்பவர்களாகவும் உடல் தூய்மை விதிகளை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். கலியுகத்தில் பெண்கள் பொருளில்லாமல் நீண்ட நேரம் பேசுபவர்களாக இருக்கப் போகிறார்கள். திருவோட்டில் உணவு பெற்றுண்டு ஊர்வராக சுற்றித் திரியும் துறவிகளும் உறவு நட்பு என்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். திருவோட்டில் உணவு பெற்று உண்டு ஊர்வராக சுற்றித் திரியும் துறவிகளும் உறவு நட்பு என்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள், அதாவது துறவிகள், உணவு புகழ் என்ற கவலைகளில் ஆழ்ந்து இவைகளை எளிதாக பெற்றுத்தரக்கூடிய சிஷ்ய கூட்டங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். பெண்கள் தம் இரு கைகளாலும் தலையை சொரிந்து கொள்வார்கள். வீட்டு தலைவர், கணவர் ஆகியோரின் சொற்களை தம் மனமறிந்தே புறக்கணிப்பார்கள். பெண்களுடைய நிலை, துறவிகளுடைய நிலையும் சொல்லியிருக்காங்க. எப்போதும் இருபிறப்பாளர்கள், அதாவது பிராமணர்கள், வேதநெறிக்கு புறம்பானவர்களுடன் சேர்ந்து கொண்டு மறை ஒழுக்கங்களை, அதாவது வேத ஒழுக்கங்களை குறைவாக பேசுகிறார்களோ அப்போது களி முற்றிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான பெருந்தகையே, கொடுமையான கலியுகத்தில் பாவச் செயல்களையே செய்யும் மக்களுக்கு உள்ள தூய்மை இல்லாமல் போகும். அப்படிப்பட்டவர்கள் முக்தி அடைய என்ன வழி? அறநெறியாளர்களில் தலையாயவரே, எல்லாம் அறிந்தவரே, சூதமாமுனிவரே, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவதேவன், ஜகத்குரு என்றெல்லாம் போற்றப்படும் பரம்பொருள் ராமன் எந்த கர்மாவினால் அல்லது எந்த நெறியை கடைபிடிப்பதால் மனம் மகிழ்வாரோ அந்த வழியை எங்களுக்கு கூறுங்கள். முனிவர்களில் தலை சிறந்த சூதரே, இப்போது நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் முழுமையாக பதில் சொல்லுங்கள். சூதமுனிவரே, தங்கள் சொல்ல அமுதத்தை கேட்பதில் யாருக்கு தான் மனநிறைவு ஏற்படாது? எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாகும். அப்பொழுது இந்த விஷயங்கள்லாம் சௌனகாதி மகரிஷிகள் சொல்கிறார்கள். கலியுகத்தில் இப்படிலாம் தாறுமாறாக நடக்கப் போகிறது. மக்கள்லாம் தரங்கெட்டு போகப் போகிறார்கள், தர்ம நெறி வழிவிடப் போகிறார்கள் என்று இவர்களெல்லாம் கரையேறத்துக்கு என்ன வழி என்று சௌனகாதி மகரிஷிகள் கேள்வி கேட்டார்கள். இப்பொழுது சூதர் பதில் சொல்லப் போகிறார். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்கள் எல்லாரும் எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். ராமாயணம் என்ற பேர் இலக்கியம் மகாத்மாவான நாரதரால் சனத்குமாருக்கு கூறப்பட்டது. அது எல்லா வேத பொருள்களையும் உட்கடையாக கொண்டது. எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. துன்பம் தரும் கோள்களை அதாவது கிரகங்களை நெருங்க விடாமல் விலகி போகச் செய்வது, அதாவது கிரகங்களின் தொல்லைகளிலிருந்து காப்பாற்றுவது. அது ராமாயணம்.
அது ராமாயணம்தான். துஸ்வப்னங்களை, அதாவது தீய கனவுகளை ஒழிக்க வல்லது, பெருமையை தரக்கூடியது, இவ்வுலக இன்பங்களையும் அதற்கு பின்னர் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது ராமாயணம். அந்த காவியத்தில் ஸ்ரீராம பிரபுவினுடைய வரலாறு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த காவியத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா நலன்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடியது. ராமாயணம் என்ற இந்த இதிகாசம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பதான 4 புருஷார்த்தங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து மகத்தான பலன்களை அளிக்கக்கூடியது. இதற்கு முன்னர் வெளியிடப்படாத இந்த சரித்திரம் புண்ணியமான பலனை கொடுக்கக்கூடியதாகையால் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள். உபபாதங்கள், மகாபாதங்கள் என்று கூறப்படும் எல்லா விதமான பாவங்களையும் செய்தவனாக இருந்தாலும் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட, நாரத முனிவரால் கூறப்பட்ட தெய்வீகமான இந்த காவியத்தை கேட்பதாலேயே பாவங்கள் நீங்க பெற்று பரிசுத்தனாகிறான். உலக நன்மையில் ஊக்கமுடைய சான்றோர்கள் இராமாயணத்தில் கூறப்பட்ட நன்னெறிகளை பின்பற்றி நடப்பார்களேயானால் அவர்களே உலகில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவர் ஆவார்கள். அவர்களே எல்லா அறநூல்களிலும் வல்லவர் ஆவார்கள். அந்தனோத்தமர்களே, தர்ம, அர்த்த, காம மோட்சங்களுக்கு சாதனமான இராமாயணம் என்பது மேன்மையான அமுதம் போன்றது. அதனால் எப்போதும் மிகவும் பக்தியுடன் கேட்கப்பட வேண்டியவையாகும். எவனுடைய முற்பிறவிகளில் செய்யப்பட்ட பாவங்கள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டனவோ, எவனுடைய மனம் தூய்மையாகிவிட்டதோ அவனுக்கு இராமாயணத்தின் பால் மிகுந்த பற்று ஏற்படுகிறது என்பது நிச்சயம். பாவத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டிருப்பவன் இராமாயணம் என்னும் மிகவும் புனிதமான காவியம் சொல்லப்படும் போது அதை கேட்காமல் மனத்தை வேறிடம் செலுத்தி இழிவான வார்த்தையாடலில் உள்ளத்தை செலுத்துகிறான். அந்தனோத்தமர்களே, நீங்கள் எல்லோரும் மிகவும் புண்ணியத்தை அளிக்கக்கூடிய இராமாயணம் என்ற உயர்ந்த காவியத்தை கேட்பீர்களாக. அதை கேட்பதாலேயே பிறப்பு, முதுமை, இறப்பு பற்றிய அச்சம் போகும். அந்த மனிதன் மாசற்ற மனம் உடையவனாகிறான். ஏன், அந்த மனிதனே அச்சுதன் வடிவனாக ஆகிறான். மிகவும் மேன்மையுடையதும் பிறர்க்கரிய பேற்றினை அருள்வதும் அடியார் விரும்பி கேட்கும் வரங்களை அருள்வதுமான இந்த காவியம் எல்லா மக்களையும் சம்சார கடலை எளிதாக கடக்கச் செய்கிறது. அடியார்களின் உள்ள கிடக்கையை பூர்த்தி செய்யும் இந்த காவியத்தை கேட்பவன் ராமபிரானுடைய தனி பெரும் உலகையே சென்றடைகிறான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற பெயருடன் வெவ்வேறு உருவமேற்று உலகங்களை படைத்து காத்து அழிப்பவனும், முழுமுதற் கடவுளும், மிகுந்த மகிமை பொருந்தியவனும், விரும்பத்தக்கவனுமான அந்த பரம்பொருளை, ராமனை தன் மனத்தில் நிலைநிறுத்தி இடைவிடாது பக்தி செலுத்துபவன் மோட்சத்தை அடைகிறான். எவன் பெயர், தொழில் என்ற வேற்றுமைகள் அற்றவனோ, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவனோ, மகோன்னதமான நிலையில் உள்ளவனோ, வேதாந்த சாஸ்திரங்களை ஊன்றி படிப்பதால் அறியத்தக்கவனோ, தன் இயல்பான ஒளியினால் பிரகாசிப்பவனோ, அவன் எல்லா புராண வேதங்களை கற்றவர்களால் கண்களால் காணத்தக்கவன். அந்த பரவஸ்துதான் ராமன். இராமாயணத்தை பக்தி சிரத்தையுடன் படிப்பதால் பரமாத்ம தரிசனம் கிடைக்கும். அந்தனத்தவர்களே, கார்த்திகை, மாசி, சித்திரை மாத சுக்லபட்சத்தில் பிரதமை முதல் 9 நாட்களுக்கு அமுத கதையாகிய இராமாயணத்தை கேட்க வேண்டும். இவ்வாறாக சமஸ்த மங்களங்களையும் கொடுக்க வல்ல ஸ்ரீராமபிரபுவின் வரலாற்றை செவிமடுப்பவன் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் தான் விரும்பிய உயர் நோக்கங்களை எல்லாம் அடைகிறான். இந்த முறைப்படி இராமாயணத்தை கேட்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கியவனாக தனக்கு முந்தைய 21 தலைமுறையினருடன் ராமலோகத்தை அடைகிறான். அங்கே சோகம் என்ற பேச்சே இல்லை. சித்திரை, மாசி, கார்த்திகை மாத சுக்லபட்சத்தில் 9 நாட்கள் பாராயணம் செய்வதுடன் மிகவும் ஆர்வத்துடன் கதையை கேட்கவும் வேண்டும். இராமாயணம் உலகில் முதலாக இயற்றப்பட்ட காவியம், ஆதி காவியம். தேவலோகத்தையும் முக்தியையும் அளிக்கக்கூடியது. ஆகவே எல்லா வகையான அறச்செயல்களும் நசித்து போய்விடும்.
எல்லா வகையான அறச்செயல்களும் நசித்து போய்விடும் பயங்கரமான கலியுகத்தில் இராமாயண கதை என்னும் அமுதம் 9 நாட்கள் என்ற முறைப்படி செவிகளால் பருகப்பட வேண்டும். வேதியர்களே, பயங்கரமான கலியுகத்தில் ஸ்ரீராமனின் திருப்பெயரையே அண்டியிருப்பவர்கள் எவர்களோ அவர்களே உலகில் ஆற்ற வேண்டிய கடமைகளை முற்றிலுமாக செய்து முடித்தவர்கள் ஆவார்கள். அவர்களை கலிபுருஷன் அண்டுவதில்லை. அவர்கள் கலியின் கொடுமைகளை அனுபவிப்பதில்லை. எந்த வீட்டில் நாள்தோறும் இராமாயணம் சொற்பொழிவு நடைபெறுகிறதோ அந்த வீடு புண்ணிய கஷேத்திரமாகி விடுகிறது. அவ்விடம் சென்றதும் துஷ்டருடைய பாவங்கள் நசித்து போகின்றன. எவ்வளோ பெருமைகள் சொல்லப்பட்டு ராமாயணத்தில். தவ செல்வர்களே, இராமாயண கதையை பக்தி சிரத்தையுடன் கேட்காத வரையில் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பாவங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன. பாவங்களின் பயனான நோய்கள் இராமாயண கதையை கேட்பதால் நீங்கிவிடுகின்றன. இராமாயணத்தை கேட்பது, பாராயணம் செய்வது என்பது உலகில் எளிதாக அடையக்கூடிய பேர் அல்ல. கோடிக்கணக்கான பிறவிகளில் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள மகத்தான புண்ணியத்தின் விளைவாகவே கிடைக்கக்கூடியது. வைதிகோத்தமர்களே, கார்த்திகை, மாசி, சித்திர மாத சுக்லபட்சத்தில் இராமாயணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அரக்க இயல்பை அடைந்து விட்டிருந்த சௌதாசன் என்பவன் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டான். கௌதம மாமுனிவரின் சாபத்தினால் அரக்க உருவத்தை பெற்றுவிட்ட சௌதாசன் இராமாயணத்தை கேட்ட மகிமையால் விடுதலை அடைந்து மீண்டும் பழைய வடிவத்தை பெற்றான். ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் பக்தி பூண்டு ராமபக்தியில் தலைப்பவன் இந்த கதையை கேட்பானேயாகில் மகாபாபங்களிலிருந்தும் பல வகையான பாதகங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஸ்ரீ ஸ்கந்த புராணம் இராமாயண மகாத்மியம் என்ற பகுதியின் 1வது அத்தியாயம் முற்றிற்று. அத்தியாயம் 2. நாரத சனத்குமாரர்கள் உரையாடல். சோமதத்தன் சாபம் நீங்குதல். சௌனகாதி மகரிஷிகள் கேட்கிறார்கள், மாமுனிவரே, தேவரிஷியான நாரதர் அறம் நிறைந்த நூலாகிய ராமச்சரித்தத்தை கூறும் இராமாயணத்தை சனத்குமாரருக்கு எவ்வாறு கூறினார்? அவர்கள் இருவரும் எங்கே சந்தித்து கொண்டார்கள்? பண்பாளரே, பிரம்மவாதினிகளான பரபிரம்மத்தை முற்றிலும் அறிந்த அவர்கள் எந்த புண்ணிய தலத்தில் சந்தித்து கொண்டார்கள்? சனத்குமாருக்கு நாரதர் கூறியவற்றை தாங்கள் எங்களுக்கு கூறி அருள வேண்டும். சூதர் கூறுகிறார், மகாத்மாக்களே, சனகர் முதலியவர்கள் பிரம்மாவின் மானச புத்திரர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் அகங்காரம் மமகாரம் இல்லாத நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். அவருடைய பெயர்களை சொல்கிறேன், கேளுங்கள். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர். அவர்கள் 4வரும் திருமால் அடியார்கள், மகாத்மாக்கள், பரபிரம்ம தியானத்திலேயே ஆழ்ந்திருப்பவர்கள். 1000 சூரியனுக்கு நிகரான ஒளி படைத்தவர்கள், சத்தியமே பேசுபவர்கள், முக்தியில் இச்சை கொண்டவர்கள். ஒரு நாள் பிரம்மாவின் புத்திரர்களும் மகாதேஜஸ்களுமான சனகர் முதலியோர் பிரம்மாவின் சபா மண்டபத்தை பார்ப்பதற்காக மேருமலை சிகரத்தை சென்றடைந்தார்கள். எல்லோராலும் போற்றப்படும் ஆன்மீக ஆற்றலை உடைய அவர்கள் மகாவிஷ்ணுவின் திருவடிகளிலிருந்து தோன்றியதும் மிகவும் புனிதமானதும் சீதா என்ற பெயரால் அழைக்கப்படுவதுமான கங்கா நதியை கண்டு அதில் நீராட விரும்பினார்கள். அந்தணர்களே, இதனிடையில் தேவரிஷியான நாரதர் விஷ்ணுவின் பெயரான நாராயணன் முதலிய திருநாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டு நாராயணா ஸ்ரீமன் நாராயணா என்று கீர்த்தனை செய்து கொண்டு அவ்விடத்திற்கு வந்தார். நாராயணா, அச்சுதா, அனந்தா, வாசுதேவா, ஜனார்த்தனா, யக்ஞேசா, யக்ஞபுருஷா, ராமா, விஷ்ணு, உங்களுக்கு நமஸ்காரம். இவ்வாறு உலகத்தையே புனிதப்படுத்தும் பகவான் ஸ்ரீ ஹரியின் நாமங்களை உச்சரித்து கொண்டும் உலக மக்களின் பாவங்களை போக்கும் கங்கையை துதித்து கொண்டும் நாரத முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். மகாதேஜஸ்விகளான சனகர் முதலானோர் நாரதர் வருவதை பார்த்ததும் முறைப்படி அவரை வரவேற்று உபசரித்தார்கள். அவரும் அந்த முனிவர்களுக்கு தலைவணங்கி தன் மரியாதையை தெரிவித்தார். பின்னர் முனிவர்கள் நிறைந்திருந்த அந்த கூட்டத்தில் நாராயண நாமத்திலேயே
மூழ்கி திளைக்கும் முனிசிரேஷ்டரான நாரதரை பார்த்து சனத்குமாரர் பின்வருமாறு கூறினார். சனத்குமாரர் கூறினார், நாரதரை பார்த்து, பேரறிவாளரே, முனிவர்களில் தலையாயவரே, நாரதரே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர், தாங்கள் விஷ்ணு பக்தியில் ஊறி திளைத்து கொண்டிருப்பவர். ஆகவே தங்களை காட்டிலும் மேலானவர் எவருமே இல்லை. அசையும் பொருள் அசையா பொருள் நிறைந்த உலகம் எவரிடமிருந்து தோன்றியதோ, எவருடைய திருவடிகளிலிருந்து கங்கை நதி உற்பத்தியானதோ, அந்த ஸ்ரீ ஹரியை பற்றிய ஞானம் எவ்வாறு உண்டாகும்? தங்களுக்கு எங்களிடம் கருணை இருக்குமே, ஆனால் இது பற்றிய உண்மையான விளக்கங்களை எங்களுக்கு கூற வேண்டும். நாரதர் கூறுகிறார், எவர் மிக உயர்ந்தவரோ, தேவதேவரோ, மேலானவற்றுக்கெல்லாம் மிக மேலானவரோ, மிக மகிமை பொருந்திய இடத்தில் வசிப்பவரோ, எல்லா குணங்களும் உடையவரோ, குணங்கள் அற்றவரோ, அந்த மகாபுருஷரான ஸ்ரீராமனை வணங்குகிறேன். ஞானம், அஜ்ஞானம், தர்மம், அதர்மம், வித்தை, அவித்தை வடிவனரும் எல்லோருடைய ஆத்மாவிலும் அவரவர் வடிவமாக விளங்குபவருமான தங்களுக்கு நமஸ்காரம். அசுரர்களை கொன்றவர், நரகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர், அடியர்களின் நரக பயத்தை போக்குபவர், விரல்களின் அசைவினாலேயே அவ்வளவு எளிதாக தர்மத்தை காப்பவர், பூமியின் சுமையை குறைப்பதற்காக லீலா வினோதங்களை செய்வதில் விருப்பமுடையவர், இப்படிப்பட்ட ரகுகுலத்தின் ஒளிவிளக்கு போன்ற ராமதேவனை வணங்குகிறேன். தான் ஒரே வஸ்து ஆனாலும் தன்னை 4 உருவங்களாக பிரித்து அவதாரம் செய்து வானர வீரர்களால் சூழப்பட்டு லங்கைக்கு சென்று அரக்க படையை கொன்றொழித்த தசரதகுமாரர் ஸ்ரீராமனை வணங்குகிறேன். ராமனுடைய பெருமையை காட்டும் இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லையில்லாமல் இருக்கின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அவைகளை எண்ணி முடியாது. மனுக்களாலும் முனிவர்களாலும் கூட எவருடைய திருநாமத்தின் பெருமையினை எல்லையை காண முடியாதோ, கண்ணு கெட்டாத அந்த எல்லையை மிகவும் சாமானியனான நான் எவ்வாறு அடைய முடியும்? மகா பாதகங்களை செய்தவர்களும் எந்த திருநாமத்தை ஸ்மரிப்பதால் பரிசுத்தத்தை அடைகிறார்களோ அவரை அவ்வளவு மகிமை பொருந்திய ஸ்ரீராமனை சிஷ்டறிவாளனாகிய நான் எவ்வாறு ஸ்தோத்தரிக்க முடியும்? கோரமான கலியுகத்தில் இராமாயணத்தில் மூழ்கி தலைக்கும் இருபிறப்பவர்களாகிய பிராமணர்களே வாழ்க்கை கடமைகளை செய்து முடித்து விட்டவர்கள் ஆவார்கள். தேவ ரிஷி பித்ருக்கடன்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். அவர்களை நான் எப்போதும் வணங்குகிறேன். சனத்குமாரரே, கார்த்திகை, மாசிமா, அதாவது மாகம், சித்திரை, சைத்திரம் மாத வளர்ப்பிறையில் 9 நாட்களுக்கு கேட்பது என்ற முறைப்படி இராமாயண கதாமிரதத்தை செவிகளால் பருக வேண்டும். சுதாசன் என்ற அந்தணன் கௌதமருடைய சாபத்தால் அரக்கர் உருவை அடைந்திருந்தான். ஆனால் இராமாயணத்தை கேட்டதன் பயனாக அவன் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தான். சனத்குமாரர் கேட்கிறார் நாரதரிடம், எல்லா தர்மங்களின் பலன்களையும் அளிக்கவல்ல இராமாயணம் எவரால் கூறப்பட்டது? முனிவர்களில் சிறந்தவரே, சௌதாசனுக்கு கௌதமர் சாபம் எவ்வாறு உண்டாயிற்று? இராமாயண மகிமையால் அவன் எவ்வாறு சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான்? தாங்கள் அந்த வரலாற்றை முழுமையாக சொன்னால் நாங்கள் பெரும் பெற்றவர்களாகும். சொல்பவர் கேட்பவர்களின் பாவங்களை போக்கும் இந்த கதையை விளக்கமாக கூறி அருள வேண்டும். நாரதர் கூறுகிறார், வேதவித்தகரே, வால்மீகியின் முகத்திலிருந்து தோன்றிய இராமாயணத்தை கேட்பீராக. அமிர்தமயமான இராமாயண கதை 9 நாள் கேட்பது என்ற முறையில் கேட்கப்பட வேண்டும். கிருதயுகத்தில் தர்மம் கர்மம் பற்றி முழுமையாக அறிந்திருந்த சோமதத்தன் என்ற பெயர் பெற்றவன் தர்மத்தை கடைபிடிப்பதிலும் ஊக்கமுடையவனாக இருந்தான். சௌதாசன் என்ற பெயராலும் அழைக்கப்பட்ட அந்த அந்தணன் மனோகரமான கங்கை நதிக்கரையில் பரபிரமத்தை கண்டறிந்த மாமுனிவரான கௌதமரிடமிருந்து எல்லா அறங்களையும் பற்றி கேட்டறிந்தான். புராணங்கள், சாஸ்திரங்கள் ஆகியவற்றையும் கௌதமர் இவனுக்கு கற்பித்தார். அவரால் சொல்லப்பட்ட சகல தர்மங்களையும் சௌதாசன் கேட்டறிந்தான். ஒரு நாள் சௌதாசன் பரமேஸ்வரனுடைய ஆராதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவனருகில் வந்த குரு கௌதமரை கண்டும் எழுந்து மரியாதையுடன் வரவேற்காமல் இருந்தான்.
கௌதமர் ஆன்ம ஒளியின் கருவூலம், பரம சாந்த குணமுடையவர், பேரறிவாளர். தன்னுடைய சீடனான சௌதாசன் அறநூல்களில் விதிக்கப்பட்ட ஈஸ்வர ஆராதனம் என்ற கர்மாவை செய்வது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஜகத்குருவும் தேவதேவருமான எந்த பரமேஸ்வரனை அவன் ஆராதித்து கொண்டிருந்தானோ அந்த ஈஸ்வரன் குருவுக்கு அவமரியாதை என்ற பாவத்தின் பயனாக அரக்க குலத்தை அடையும்படி சௌதாசனுக்கு சாபம் கொடுத்தார். அதை கேட்டதும் நடுங்கி போன காலத்திற்கேற்ற உபாயத்தை மேற்கொள்ளும் திறன் படைத்த சௌதாசன் கைகளை கூப்பிக்கொண்டு இவ்வாறு பிரார்த்தித்தான். அந்தன் கேட்கிறான், பகவன்னே, எல்லா அறங்களையும் அறிந்தவரே, எல்லாவற்றையும் காண்பவரே, தேவர்களுக்கு தலைவர் போன்றவரே, என்னால் செய்யப்பட்ட குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருள வேண்டும். அப்பொழுது என்று கேட்கிறான். கௌதமருக்கு சொல்கிறார், கார்த்திகை மாத சுக்லபட்சம் பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் இராமாயண கதாமிரதம் பயபக்தியுடன் பருகப்பட வேண்டும். அப்படி கேட்பாயேயானால் இந்த சாபத்தின் விளைவு நீண்ட காலம் இருக்காது, 12 ஆண்டுகள் மட்டும் இருக்கும். அந்தணன் கேட்கிறான், முதிர்ந்த ஞானம் உடையவரே, இராமாயணம் யாரால் கூறப்பட்டது? அதில் எவருடைய வரலாறு அடங்கியிருக்கிறது? இவை எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு சுருக்கமாக கூற வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு மனதிற்குள் மகிழ்ச்சி கொண்ட அந்த சௌதாசன் ஆச்சாரியரின் திருவடிகளை வணங்கினான். கௌதமர் கூறுகிறார், அந்தணனே, இராமாயண காவியம் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டது. ராமாவதாரம் செய்து ராவணன் முதலான அரக்கர்களை கொன்றொழித்து தேவர்கள் நலனை பாதுகாத்த அந்த வரலாற்றை கேள். கார்த்திகை மாத சுக்லபட்ச பிரதமையிலிருந்து நவமி வரை 9 நாட்கள் எல்லா பாவங்களையும் போக்கும் இராமாயணம் கேட்கப்பட வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு முற்றிலும் நிறைவேறிய ஆசைகளை உடைய ஆசைகள் அற்றுப்போன கௌதமர் தன் ஆசிரமத்தை நோக்கி சென்றார். அந்த அந்தணன் இராட்சச உருவத்தை அடைந்து மிகவும் துன்பப்பட்டு எப்போதும் பசி தாகம் தணியாமலும் மகா கோபத்தின் பிடியில் சிக்கியவனாகவும் ஆனான். அவனுடைய சரீரம் தேய்பிறை இரவு காலம் போல் கருமையை அடைந்தது. பயங்கரமான தோற்றம் கொண்ட அவன் மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டில் சுற்றித் திரிந்தான். அவன் அங்கே பல வகையான விலங்குகளையும் காட்டு மனிதர்களையும் பாம்பு, தேள், பறவை, குரங்கு முதலியவற்றையும் பலவந்தமாக கைப்பற்றி புசித்து வந்தான். வேதோத்தமர்களே, அந்த அரக்கனின் செயலால் ஏராளமான எலும்புக்கூடுகள், சென்றில் பெருகும் உடல்கள், இரத்தம் உறிஞ்சப்பட்ட பிரேதங்கள் ஆகியவற்றால் இந்த மண்ணுலகம் மிகவும் பயங்கரமாக தோற்றமடைந்தது. 6 மாத காலத்திற்குள் நூறு பரப்பளவு கொண்ட அந்த பிரதேசத்தை நிர்மூலமாக்கிவிட்டு பின்னர் வேறொரு காட்டு பகுதிக்கு சென்றான். அங்கேயும் நாள்தோறும் மனிதர்களை கொன்று புசித்து வந்தான். எல்லா பிராணிகளுக்கும் பேரச்சத்தை கொடுத்து வந்த அவன் அலைந்து திரிந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையை அடைந்தான். அந்த சமயத்தில் கலிங்க நாட்டில் பிறந்தவரும் கற்கர் என்று பெயர் பெற்றவரும் அறநெறி வழுவாதவருமான ஒரு அந்தனர் அவ்விடம் வந்து சேர்ந்தார். தோளில் கங்கை நீரை சுமந்து கொண்டும் வாரணாசி விஸ்வநாதரை துதித்து கொண்டும் ராமனுடைய திருநாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டும் மிக மகிழ்ச்சியில் திளைத்தவராக அவ்விடத்தை அடைந்தார். அங்கு வந்து கொண்டிருக்கும் அந்த முனிவரை சௌதாசன் என்ற அந்த அரக்கன் பார்த்தவுடன், இன்று நல்ல உணவு கிடைத்தது என்று தனக்குள் கூறிக்கொண்டு 2 கைகளையும் தூக்கி கொண்டு அவரை நோக்கி சென்றான். ஆனால் அவரால் கூறப்பட்ட பகவான் நாமங்களை கேட்டதும் தொலைவிலேயே நின்று விட்டான். பகவான் நாமங்களை கேட்டதும் தொலைவிலேயே நின்று விட்டான். அந்த அந்தணரை அவனால் கொல்ல முடியவில்லை. திகைப்படைந்த அந்த அரக்கன் அவரை பார்த்து பின்வருமாறு கூறினான். அரக்கன் கூறுகிறான், பேரருளாளரே, பெரும் பேறு பெற்றவரே,
தங்களுக்கு நமஸ்காரம். இது என்ன மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. தாங்கள் கூறும் நாமங்களை கேட்ட மாத்திரத்திலேயே ஈவிரக்கமில்லாத அரக்கர்கள் கூட வெகு தூரத்திற்கு ஓடி போகிறார்களே. இதற்கு முன்னர் 1000 கோடி வேதியர்கள் என்னால் 1000 கோடி வேதியர்கள் என்னால் புசிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்தனரே, தங்களிடம் உள்ள பகவானின் திருநாமம் என்ற கவசம் பேராபத்துகளிலிருந்து தங்களிடம் உள்ள பகவானின் திருநாமம் என்ற கவசம் வேறு ஆபத்துகளிலிருந்து தங்களை காப்பாற்றுகிறது. ஐயனே, அரக்கர்களாகிய நாங்கள் கூட பகவானின் திருநாமத்தை கேட்டவுடனே பரம சாந்தத்தை அடைகிறோம் என்றால் அந்த நாமத்திற்குரியவனான அச்சுதனின் பெருமை எத்தகையது. அந்தனத்தவரே, பேரொருளாளரே, தாங்கள் பாசம், வெறுப்பு முதலான குற்றங்களை முற்றிலுமாக களைந்தவர். ராம கதையின் மகிமையால் மிகவும் இழிந்த கொடிய இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். மாமுனிவரே, முன்பொரு சமயம் நான் என் குருவை அலட்சியப்படுத்தி விட்டேன். பின்னர் நான் வணங்கி பிரார்த்தித்து கொண்ட பின் என்னுடைய குரு எனக்கு அறிவுறும் விதமாக பின்வரும் சொற்களை கூறினார். முன்பு வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இராமாயணத்தை கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் மிகுந்த பக்தியுடன் கேட்பாயாக. ஆச்சாரியர் மேலும் மங்களகரமான சொற்களை சொன்னார். இராமாயண கதாமிரதம் 9 நாள் கேட்பது என்ற மரபுப்படி கேட்கப்பட வேண்டும். ஆகவே பிரம்மத்தை அறிந்தவரே, பேரொருள் பெற்றவரே, சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவரே, இராமாயண கதையை சொல்லி இப்போது செய்து வரும் பாவச் செயல்களிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். நாரதர் கூறுகிறார், அந்த அந்தனத்தவர் அரக்கன் வாயிலிருந்து புகழ்பெற்ற இராமாயணம் என்ற சொல்லையும் ராமனுடைய அளவிடற்கரிய பெருமையும் கேட்டு மிகவும் வியப்படைந்தார். ராமநாமத்தில் தலைத்திருப்பவரும் கருணை மிக்கவருமான அந்த அந்தனர் சுதாசன் என்ற அந்த அரக்கனை நோக்கி பின்வருமாறு கூறினார். அந்தனர் கூறுகிறார், அரக்கத் தலைவனே, பெரும்பேறு பெற்றவனே, உன்னுடைய அறிவு தெளிவடைந்து விட்டது. ராமபக்தியில் தலைத்திருப்பவனே, தற்போது நடந்து கொண்டிருக்கும் கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் இராமாயண மகா காவியத்தை கேள். ராமபிரானின் பெருமையையும் கேட்பாயாக. ராம தியானத்தில் ஈடுபட்டிருப்பவனை யார் என்ன செய்ய முடியும்? எந்த தெய்வம் அல்லது கோல் துன்பத்தை கொடுக்க முடியும்? ஏனென்றால் ராமாயண மகாகாவியத்தை கேள். ராமபிரானின் பெருமையையும் கேட்பாயாக. ராம தியானத்தில் ஈடுபட்டிருப்பவனை யார் என்ன செய்ய முடியும்? எந்த தெய்வம் அல்லது கோல் துன்பத்தை கொடுக்க முடியும்? ஏனென்றால் முப்பெரும் பொருளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் ராம பக்தியில் ஈடுபட்டிருக்கும் அடியார் இருக்கும் இடத்தில் வந்து தங்கிவிடுகிறார்கள். அந்த இடத்தில் தேவர்களும் சித்தர்களும் இராமாயணத்தில் மூழ்கி ஆனந்திப்பவர்களும் வந்து சேர்க்கிறார்கள். அந்த இடத்தில் தேவர்களும் சித்தர்களும் இராமாயணத்தில் மூழ்கி ஆனந்திப்பவர்களும் வந்து சேர்க்கிறார்கள். அதனால் கார்த்திகை வளர்ப்பிறையில் ராமச்சரிதத்தை கேள். எனவே நீ மிகுந்த கவனத்துடன் 9 நாட்கள் கேட்பது என்ற விதிப்படி கேட்பாயாக. இவ்வாறு கூறிவிட்டு கற்க முனிவர் இராமாயணத்தை உபதேசித்தருளினார். கதையை கேட்டவுடனேயே அவனிடம் இருந்த அரக்கத்தனம்
அதை கேட்டவுடனே அவனிடம் இருந்த அரக்கத்தனம் விலகி போயிற்று. அரக்கத்தன்மையை விடுத்து தேவதைகளுக்கு நிகரான அதை கேட்டவுடனே அவனிடமிருந்த அரக்கத்தனம் விலகி போயிற்று. அரக்கத்தன்மையை விடுத்து தேவதைகளுக்கு நிகரான உயர்ந்த தன்மையை அடைந்தான். கோடி சூரியனை போன்ற பேரொழியை நாராயணனுக்கு நிகரான கண்கவர் தோற்றம், சங்கு சக்கரம் கைகளில் தாங்கியவனாக அவன் விஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தான், சாரூபியத்தை அடைந்தான். அந்த அந்தணன் கற்கமுனிவரை வெகுவாக போற்றிவிட்டு வைகுண்டத்தை அடைந்தான். நாரதர் கூறுகிறார், வேத விற்பனர்களே, இராமாயண கதை என்ற அமுதத்தை பருகுங்கள். இராமாயணத்தை எந்த காலத்தில் கேட்டாலும் நற்பயன் விளையும். என்றாலும் கார்த்திகை மாதத்தில் கேட்டால் அதிக பலன் கிடைக்கும். கோடிக்கணக்கான மகாபாதங்களை செய்தவனாக இருந்தாலும் இராமாயணத்தை நினைத்த மாத்திரத்திலேயே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு உத்தம கதியை மனிதன் அடைகிறான். எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு உத்தம கதியை மனிதன் அடைகிறான். இராமாயணம் என்ற பெயரை எப்போது ஒருவன் ஒரு தடவையேனும் சொல்கிறானோ அப்போதே பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். காலக்கிரமத்தில் விஷ்ணுலோகத்தை அடைகிறான். எப்போதும் மிகுந்த பக்தியுடன் இராமாயணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் கங்கை நதியில் நீராடிய கிடைக்கும் புண்ணியத்தை போன்ற 100 மடங்கு பயனை பெறுவார்கள். ஸ்ரீ ஸ்கந்த புராணம் இராமாயணம் மகாத்மியம் என்ற பகுதியில் 2வது அத்தியாயம் முற்றிட்டு. ராம 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 ராம. அடுத்த பகுதியில் நம்ம மேலுள்ள பாகத்தை பார்க்கலாம். இப்போ இதோட பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம.